தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ராஜ்யசபா எம்பி பதவி கேட்டார் ஜோசப் விஜய் அதிர்ச்சி. ராஜ்யசபா எம்பி பதவி கேட்டார் ஜோசப் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 59 ஆண்டுகாலம் கழித்து தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் அமைச்சர்களாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் 2 பேர் இடம்பெற்றுள்ளார்கள். தமிழக காங்கிரஸை பொறுத்தவரை அது ஒரு செத்துப்போன பாம்பு, மூழ்கிய கப்பல், ஓட்டை விழுந்த கப்பல், மண்குதிரை என்று சொல்லலாம். அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் கிராமங்களில் கிளைகளே கிடையாது. காங்கிரஸ் கட்சி அழிந்து விட்டது. அழிந்து போன செத்துப்போன காங்கிரஸ் கட்சிக்கு ஆக்சிஜன் கொடுத்து உயிர் கொடுத்துள்ளார் ஜோசப் விஜய். 6 எம்எல்ஏக்கள் தான் வெற்றி பெற்றுள்ளார்கள். 2 அமைச்சர் பதவி கொடுத்துள்ளார். தற்பொழுது ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி தமிழகத்தில் காலியாகியுள்ளது. அந்த எம்பி பதவியை தனக்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கோரிக்கை வைத்துள்ளது. காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ பிரின்ஸ் இந்த கோரிக்கையை வைத்துள்ளார். தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு காலியாகி உள்ள அந்த ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். காங்கிரஸ் கட்சி இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்குற மாதிரி இன்னைக்கு கேட்குது. அவங்களுக்கு 2 அமைச்சர் பதவி கொடுக்கறதே பெரிய விஷயம். இப்போ ராஜ்யசபா எம்பி பதவி வேணுமா? குறைஞ்சது ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வேணும்னா ஒரு 39 எம்எல்ஏ இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வரும். இப்போ உள்ள சூழ்நிலையில் 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தால் தான் அந்த ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியை கைப்பற்ற முடியும். ஆனால் தற்போது 107 எம்எல்ஏக்கள் கைவசம் வைத்திருக்கிற தாவேகாவுக்கு அந்த எம்பி பதவி கிடைக்கக்கூடாது. 6 எம்எல்ஏ சீட் வச்சிருக்க தனக்கு தான் அந்த எம்பி பதவி வேணும் அப்படின்னு காங்கிரஸ் கோரிக்கை வைக்குது. ஏற்கனவே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் 20 தொகுதி வேணும்னு காங்கிரஸ் ஜோசப் விஜய்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கு. இப்போ காலியாக உள்ள ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் தனக்கு வேணும்னு கோரிக்கை வச்சிருக்கு. ஜோசப் விஜய் அதிர்ச்சி அடைந்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை நம்பி யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்க நாசமாக தான் போவாங்க. அதுதான் உண்மை. காங்கிரஸ் நம்ப வச்சு கழுத்தா இருக்கும், முதுகில் குத்தும். அதை காங்கிரஸ் கட்சி இப்போ செய்யாது, இன்னும் 1 வருஷம் கழித்து கண்டிப்பாக வச்சு செய்யும். இதை ஜோசப் விஜய் எப்போ புரிந்து கொள்ளப் போகிறார் என்பது தெரியவில்லை. காங்கிரஸை கழற்றிவிட்டால் ஜோசப் விஜய் ஆட்சி தப்பும். ஜோசப் விஜய் ஆட்சி தப்பும். காங்கிரஸை நம்பினால் ஜோசப் விஜய் நாசமாக தான் போவாப்புல, நடுத்தெருவில் தான் நிற்பாப்புல.